Hi, welcome back. நாங்கள் கிரியேட் பண்ணுற டுட்டோரியல் வீடியோஸோடைய லிங்க் அதே மாதிரி நோட்ஸோடைய கண்டென்ட் எல்லாமே இந்த ஆண்ட்ராய்ட் ஆப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. மாடல் செக்கிங். ஸோ மாடல் செக்கிங் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் a ஃபார்மல் வெரிஃபிகேஷன் டெக்னிக் used automatically to check whether system model satisfies certain properties. நம்ம கிரியேட் பண்ண ஒரு சிஸ்டம், ஒவ்வொரு சிஸ்டமும் ஒரு மாடலை பேஸ் பண்ணியிருக்கோம். காம்பினேஷன் ஆஃப் மாடல்ஸாக கூட இருக்கலாம். அந்த மாடல் வந்து சில முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணுறது தான் மாடல் செக்கிங். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, இந்த சிஸ்டம் இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் அ ஃபைனைட் ஸ்டேட் மாடல். ஸோ ஒரு என்டர்பிரைஸ் சிஸ்டமோ இல்லை நம்ம க்ரியேட் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டமோ அதை ஒரு ஃபைனைட் ஸ்டேட் மாடலாக ரெப்ரசன்ட் பண்ணிக்குவாங்க. வித் அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும், என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குது, எல்லா ஸ்டேட்டும் ஃபீஸிபிளான ஸ்டேட்டாக ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகுமா, இது எல்லாத்தையும் ஃபைன் பண்ணி முடிக்கிறது தான் மாடல் செக்கிங். ஒய் யூஸ் மாடல் செக்கிங்? ஸோ முக்கியமாக வந்து டு வெரிஃபை கரெக்ட்னஸ் ஆஃப் தி ஹார்ட்வேர் ஆர் சாஃப்ட்வேர் சிஸ்டம். ஸ்பெசிஃபிக்கலி இங்கே வந்து சாஃப்ட்வேர் சிஸ்டம் மெயினாக அந்த இப்போ ஃபைன் ஸ்டேட் மாடல்னு எடுத்துக்கிட்டால் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்த சாஃப்ட்வேர் வந்து கரெக்டான ஸ்டேட்டில் இருக்கா, இல்லை எக்ஸ்பெக்டட் பிஹேவியரை தாண்டி வேறு ஏதாவது அவுட்புட் கொடுக்குதா, அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது தான் வந்து மாடல் செக்கிங். டு என்ஷூர் சேஃப்டி, லைவ்லினஸ் அண்ட் டெட்லாக் ஃப்ரீடம். ஸோ சாஃப்ட்வேருங்கும் போது அந்த சாஃப்ட்வேர் மல்டிபிள் யூஸராக இருக்கலாம். அந்த மல்டிபிள் யூஸர் அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீச்சரை காமன் ஷேர்டு ஃபீச்சர் ஆக்சஸ் பண்ணுற ஃபீச்சர் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது டெட்லாக் வர்றதுக்கான சான்ஸ் இல்லாமல் ப்ராப்பராக அதை ஹேண்டில் பண்ணி எழுதியிருக்காங்களா, அந்த மாடல் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும். அப்புறம் டு ஃபைண்ட் டிசைன் எரர்ஸ் பிஃபோர் இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ வந்து மாடல் செக்கிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இப்போ டிஃபைன் சிஸ்டம் பிஹேவியர் ஆஸ் அ ஃபைனைட் ஸ்டேட் மிஷின். ஆல்ரெடி சொன்னதான், ஒரு ஃபைனைட் ஸ்டேட் மிஷினாக டிஃபைன் பண்ணிடுவாங்க. டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு லாஜிக்கும் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படிங்கிறத டினோட் பண்ணுவாங்க. ஸோ ரைட் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸிங் ஃபார்மல் லாஜிக். ஈவெண்ட் ஏ ஆல்வேஸ் லீட் டு ஈவெண்ட் பி. அப்போ எல்லா சினாரியோலையும் ஈவெண்ட் ஏ ஈவெண்ட் பிக்கு தான் போகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஆஸ் பர் இந்த எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சினாரியோலையும் ப்ராப்பரான ஸ்டேஜ் கரெக்டாக கிராஸ் பண்ணி போகுதா, போகுமா, அந்த மாடல் வந்து கரெக்டாக அந்த மாதிரி தான் போகுதாங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஸ்டேட் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். ஆட்டோமேட்டிக்லி எக்ஸ்ப்ளோர் ஆல் தி பாசிபிள் ஸ்டேட்ஸ். இப்போ நான் சொன்னதான், எல்லா பாசிபிள் பிரான்ச்சஸையும் எல்லா பாசிபிள் பாத்தையும் கண்டுபிடிச்சி இஃப் ப்ராப்பர்ட்டி ஹோல்ட்ஸ் ட்ரூ சிஸ்டம் கரெக்ட், இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி சொல்லுது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். பாப்புலர் மாடல் செக்கிங் டூல்ஸ். இதில் சில டூல்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குது. இதில் மெயினாக வந்து ஸ்பின், NUSMV, அப்புறம் UPPAL, இதெல்லாம் வந்து மாடல் செக்கிங் டூல்ஸ் மெயின்லி. அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஸ்டேட்டையும் எல்லா பார்த்தையும் செக் பண்ணிடும். சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த டிசைன் வந்து கரெக்டாக அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடும். ப்ரொவைட்ஸ் கிளியர் கவுண்டர் எக்ஸாம்பிள் டு ஹெல்ப் டீபக்கிங். ஸோ நமக்கு அந்த எக்ஸாம்பிள்ஸுமே கொடுத்துரும். இந்த சினாரியோவில் இந்த மாதிரி இடத்துல இது ஃபெயில் ஆகும் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துரும். லிமிட்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய சிஸ்டமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஃபைனைட் ஸ்டேட் வந்து நிறைய ஸ்டேட்ஸ் வரும், நிறைய பாத் வரும், பிரான்ச்சஸ் வரும். அந்த இடத்துல சிஸ்டம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். ரெக்வயர்ஸ் ஃபார்மல் மாடலிங் அண்ட் லாஜிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன். சாஃப்ட்வேர் வந்து ஏனோத்தானு எழுத முடியாது, டிசைனும் ஏனோத்தானு பண்ண முடியாது. ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி தான் செய்யணும். இதுதான் வந்து மாடல் செக்கிங்.